Hello viewers, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு ஹெட்ஃபோனை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பீட்ரான் அப்படிங்கிற ஒரு பிராண்டை சேர்ந்தது. ஸோ இதுல என்னென்ன நிறைகள் என்னென்ன குறைகள் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு அதோட ரேட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ரேட் என்னன்னா 650 800 வரும். ஏன் இந்த ஒரு ப்ரைஸ் வித்தியாசம்னா ஆஃபர் டேஸில் வாங்கும்போது உங்களுக்கு 660 பக்கம் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து அந்த ஆஃபர் டேஸ் இல்லாமல் நார்மல் டேஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 800 சில்லற பக்கம் வந்துடும். ஸோ பெஸ்ட் ஐடியா என்னென்னா ஒரு ஆஃபர் டே அன்னைக்கு வாங்குங்க. அப்புறம் இது கூடவே வந்து 1 இயர் வாரண்டியும் கிடைச்சிரும். அப்புறம் இது வந்து எனக்கு கோயம்புத்தூருங்கிறதுனால கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இதுக்கான சர்வீஸ் சென்டரும் இருக்குது. அதாவது எனக்கு வாரண்டி எதுவும் கிளைம் பண்ணணுன்னா நான் அங்கே போய் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இந்த பீட்ரான் அப்படிங்கிறவங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் உங்களோட சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கா, அதாவது உங்கள் லொக்கேஷனுக்கானது இருக்கா, அதெல்லாம் பார்த்து விசாரித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா 1 இயர் வாரண்டியை கிளைம் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பிராண்டு கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாரண்டியும் கிளைம் பண்ண முடியும். அதாவது இந்த 1 இயர்க்குள்ளே ஏதாவது கெட்டு போனாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் அண்ட் வாரண்டி டீட்டெயில்ஸ். காய்ஸ் இப்போ வந்து இதோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம ஈஸியாக இப்படி மடக்கிக்கலாம். இது வந்து லைக் நம்ம எங்கேயாவது கேரி பண்ணும் போது ஏதாவது பேக்கில் இந்த மாதிரி வைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் வேணுங்கும் போது இப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைக் ஹைலைட்டிங்கான விஷயம், நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது இதுலேயே வந்து பவர் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டனும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமுமே நீங்கள் எந்த டிவைஸ் கூட இதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய் நீங்கள் வால்யூம் கம்மி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இதிலிருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஹைலைட்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா இதில் வந்து 2 டிவைஸ் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ளே ஆகிறது ஒரு டிவைஸ் தான் ப்ளே ஆகும். லைக் எப்படி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து இப்போ டிவியை கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து டிவியோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்டுட்ருக்கும். பக்கத்தில் உங்கள் ஃபோன் அடித்தாலுமே கேட்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 டிவைஸ், அதாவது டிவியும் கனெக்ட் பண்ணி ஃபோனும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி சவுண்ட் இதில் கேட்டுட்டு இருக்கும். திடீர்னு உங்கள் ஃபோன் ரிங் ஆச்சுன்னா, அதாவது மித்த டைமில் கேட்காது, ஆனால் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்கள் டிவி ஆடியோ வந்து பாஸ் ஆகிட்டு உங்களோட வீடியோவுமே சம்டைம்ஸ் பாஸ் ஆகிட்டு பேரலாம் உங்களோட மொபைல் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து லைக் அலர்ட் ஆகிக்கலாம். இப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் கால்ஸுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இது யூஸ் ஆகும். ஸோ அட் டைமில் 2 டிவைஸ் கனெக்ட் ஆனாலும் ஒரு டிவைஸ் தான் ப்ளே ஆகும். சடனாக லைக் அமைதியாக இருக்க ஒரு டிவைஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி கரண்ட்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறது பாஸ் ஆகிட்டு அதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் அலர்ட் ஆகி அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த வந்து டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ இந்த டிவைஸ் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்பில்ட்டாக இருக்குது. அது போக ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஆக்ஸ் கேபிளும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு டீசென்ட் லெவல் லென்த்தில் தான் இருக்கும் ஆக்ஸ் கேபிள். ஸோ நீங்கள் சார்ஜிங்கும் ஒரு சி கேபிள், அதாவது அந்த சிபின் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். அடாப்டர் தர மாட்டாங்க, வெறும் அந்த கேபிள் மட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனை ஆன் பண்ணலாம். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணால் இது சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கும். ஸோ அப்படி தான் இதை ஆப்ரேட் பண்ணும். அப்புறம் இது வந்து ஒரு 2000 mAh பேட்ரி கொண்ட ஒரு ஹெட்ஃபோன். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக 70 hours யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிங்கிள் சார்ஜ் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது 70 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கல அந்தளவுக்கு லாங் ஸ்ட்ரெச்சில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அது உண்மைதானா நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் லைக் மேனுஃபேக்சரர் என்ன சொல்லியிருக்காருன்னா 70 மணி நேரத்துக்கு வரும். 2 hours நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 70 மணி நேரத்துக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹெட்ஃபோனுக்கு நம்ம லைக் ரொம்பவுமே குறைகள் நிறைகள்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நமக்கு வந்து லைக் ஃபோனை ஒரு டிவைஸ் நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டே இருக்கிறது, இல்லை பக்கம் யாருக்கும் சவுண்டு வராமல் நம்ம மட்டும் அந்த ஒரு டிவைஸோட ஆடியோ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பார்க்கும்போது இதில் ஒன்றும் அந்தளவுக்கு எதுவும் குறைகள் இல்லை. ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக நீங்கள் வாங்குறதுக்கு அது ஒரு 660 800 இந்த ஒரு லைக் ஃபீச்சர்ஸோடு வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஒரு ப்ராடக்டை பற்றினது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெஸ்ட் ஐடியா இல்லை இன்னொரு பெஸ்ட் ப்ராடக்டோட வரேன். அது வரைக்கும் பை.